நிச்சயமா. ஏன்னா அவங்க அதாவது இது வந்து மற்ற கட்சியினரை விட்டுருங்களேன், அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களே விஜய் ஏண்டா இந்த மாநாடு நம்ம போட்டோம் இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்கக்கூடிய வகையில நடந்துக்கிட்டாங்க. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, அந்த ரேம்ப் வாக்லாம் வரும்போது அப்படியே வந்து பாய்ச்சல்ல ஓடி வந்து பாயிறாங்க. அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை பார்த்து பயந்து பவுன்சர்ஸ் பின்னாடி போய் ஒளிகிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய்க்கு பயத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இல்ல நாங்க சிங்கம் அப்படின்னு சொல்றீங்க, இந்த சிங்கம் போயிட்டு பெண்கள் கழிவறையில தான் கழிவு கரைப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒண்ணா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அடிப்படை இருக்கு, தண்ணி இருக்குதா? தலைமை சொன்னாதான் தண்ணி நாங்க ஓபன் பண்ணுவோம்னு சொல்ற ஒரு டீம். இந்த மாநாடு எப்படின்னா ஒரு பிளாக்ல எப்படி டிக்கெட் வித்து அந்த படத்தை ஃபில் பண்ணுவாங்களோ அதே போல இந்த மாநாட்டை வந்து அங்கங்க ஸ்டாலுக்கு வந்து வாடகை விட்டு அதுக்கு ஒரு வட்டி வாங்குறது அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த தண்ணி பாட்டில 20 ரூபாய் 40 ரூபான்னு தாவேக்கா தண்ணி பாட்டிலே விற்கிறது அப்படின்னுட்டு இது ஒரு வியாபாரமா தான் அந்த இடத்துல நடந்திருக்கே தவிர அங்க வந்தவங்களுக்கு கூட உணவு போட முடியாத விஜய் எம்ஜிஆரையும் விஜயகாந்தும் உதாரணமா சொல்றது வந்து எந்த ஒரு கோமாளித்தனமான விஷயம். என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து இந்த பஸ் போற வழியில பள்ள வெட்டி அந்த பஸ் இந்த ரோட்டை விட்டு அந்த ரோட்டு கடக்கிறது தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் டிக்கெட்டே கொடுக்காம தடுத்துருச்சு. இந்த பஸ் டிரைவரை மிரட்டிடுச்சு, சேர் கொடுக்குற அந்த கடையை மிரட்டிடுச்சு. அப்ப நாங்க கேரளாவில் சேர் கொடுத்துருக்காரு, இங்க அங்கங்க தமிழ்நாட்டுக்காரங்க போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே. ஆனா இவங்க எல்லாத்தையும் மூர்த்தி வந்தாரு, யாரு நம்ம ஆதவ மூர்த்தி வந்து டைரக்டா வந்து தாவேக்கா கூட்டத்தை எடுத்து பேசினாரு. அப்படி பேசினார் சொல்லிட்டு திமுக அப்பதான் நம்ம திமுக ஒரு விமர்சனம் சொல்றாரு. 102 டிகிரி வெயில் அடிச்சுது, கீழே இருந்த தார்பாயை எடுத்து எல்லாம் தலைமையில போட்டுக்கிட்டாங்க. திமுக சூழ்ச்சி செய்து 102 டிகிரி வெயில் வர வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம். எது சொன்னாலும் திமுகன்னா இருக்கு. இன்னொன்னு, அந்த கம்பி மேல ஏறிக்கிட்டு இந்த பக்கம் விஜய் வரானா அந்த கம்பி மேல தவழ்ந்து ஏறி வராங்க. விஜய் வந்துட்டு தானே இருக்காரு, அந்த ரசிகர்களை பாக்குறாருல, தயவு செஞ்சு கீழே இறங்குங்க, நீங்க கீழே இறங்கினாதான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஒரு தலைவரால சொல்ல முடியாதா? அவங்க உயிர் முக்கியமா, ஒரு ரேம்ப் வாக் முக்கியமா? அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட விஜயால அந்த தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ கொடுக்க முடியல. ஆனா அவர் எதிர்பார்த்தது அப்படிதான். பாருங்க, அந்த கம்பி மேல ஏறி தவழ்ந்து வந்து விஜய் பக்கம் மேல வந்து விழ வராங்க அப்படின்னு ஒரு ஹைப் ஏற்படுத்துறாருல்ல. சாதாரண ஃபர்ஸ்ட் டே வருஷம் விஜய் படம் ஏன் இந்த ஸ்பெஷல் ஷோ கேன்சல் பண்றாங்க? தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே அவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. விஜய் படமும் அஜித் படமும் வரப்போ இவங்களுக்கு வேணும்னே அந்த சேரை உடைக்கிறது ஒரு பழக்க தோஷமா. போட்டி என்ன தெரியுமா? அஜித் ஃபேன்ஸ் அதிக சேர் உடைச்சிருக்காங்களா, விஜய் ஃபேன்ஸ் அதிக சேர்? நொறுங்கிய ரோகிணி தேட்டர், நொறுங்கிய மீரா தேட்டர், நொறுங்கிய அந்த தேட்டர் இந்த தேட்டர் அப்படின்னு வரணும். அதுக்காக அதே மாதிரி இப்போ இந்த போன மாநாடு ஒரு 2000 சேர் வந்துடும், இந்த மாநாடு 10,000 சேர் வந்துடும். சேர் ஓனர்லாம் புது சேர் வாங்கி போகிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. வேணும்னே பார்த்து விஜய் பேச ஒரு சேரா உடைச்சு இந்த ஒரு இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மீம்ஸ் கண்டென்ட்டா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு ஒரு மோசமான செயல். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? அதாவது தாவேகா மாநாடு 2வது மாநாடு விஜயினுடைய 2.0 வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை அரசியல் களத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றது தான் இந்த வாரத்தினுடைய பேசு பொருளா இருக்கு. ஸோ அந்த மாநாட்டில் என்னென்ன நடந்தது, அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு A to Z இந்த காணொலியில நம்ம ஒரு அலசலாக பேசினா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநாடு. விஜய் நிறைய பேசுவார், இதை பேசுவார், அதை பேசுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா பெருசா எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி, விஜய் படம் போல இருந்ததோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா விஜய் படம் இப்படிதான், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாருமே மக்கள் எல்லாருமே பெருசா இருக்கும், நல்ல வெற்றி படமா இருக்கும்னு பாக்குறப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடும், இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல ஒரு முகசனிப்பு தான் இந்த மாநாடு கொடுத்ததோன்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கே அது இருந்திருக்கும்ன்ற மாதிரிலாம் தோணுது. நிச்சயமா. ஏன்னா அவங்க அதாவது இது வந்து மற்ற கட்சியினரை விட்டுருங்களேன், அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களே விஜய் ஏண்டா இந்த மாநாடு நம்ம போட்டோம் இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்கக்கூடிய வகையில நடந்துக்கிட்டாங்க. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, அந்த ரேம்ப் வாக்லாம் வரும்போது அப்படியே வந்து பாய்ச்சல்ல ஓடி வந்து பாயிறாங்க. அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை பார்த்து பயந்து பவுன்சர்ஸ் பின்னாடி போய் ஒளிகிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய்க்கு பயத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். புரியுது. ஒண்ணு எடுத்து பார்த்தோம்னாக்கா, இப்போ நீங்க முன்னாடி நாள்ல இருந்து மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து இவங்க கொடுத்த ஹைப்பு 5 லட்சம் பேருக்கு வாட்டர் கேன் வச்சுட்டோம், கிட்டத்தட்ட 2 லட்சம் இருக்கைகள் போட்டுட்டோம், இவ்வளவு பெரிய இடம் 500 ஏக்கர் இடம், அதுல வந்து 250 ஏக்கர்ல மாநாடு திடல் இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை இவங்க ஒண்ணு சொல்லிட்டே வந்தாங்க. ஆனா ஒண்ணு நடந்ததுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸா தான் நடந்துட்டு இருந்தது. அங்க எதுவுமே சரியா நடந்ததா நம்ம பார்க்கல. 2 நாளைக்கு முன்னாடி நிர்வாகிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, 2 நாள் முன்னாடி ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான முன்னேற்ப கடை இவங்க செஞ்சாங்களான்னா இல்ல. ஒருத்தரும் ஒரு கம்ப்ளைண்ட். எவ்வளவு கம்ப்ளைண்ட் நீங்க சொல்றீங்க? கழிவறை இல்லைங்க. கழிவறையில என்ன பண்றாங்கன்னா பெண்கள் கழிவறையை ஆண்கள் பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு தான் தாவேக்காவினுடைய நிர்வாகிகளோ ரசிகர்களோ விஜயனுடைய ரசிகர்களோ இருக்காங்க. நீங்க சொல்றீங்க பெண்கள் பாதுகாப்பு, சிங்கப்பெண்ணு எல்லாம் நீங்க தானே சொன்னீங்க. சிங்கப்பெண்ணுடைய பாத்ரூம்ல போய் பாத்ரூம் போடுறதுதான் இந்த சிங்கத்துக்கு அழகா, விஜய் போன்ற சிங்கத்துக்கு அழகா. நீங்க சொல்றீங்க நாங்க வந்து அணிபுணின்னு சொல்றோம், இல்ல நாங்க சிங்கம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த சிங்கம் போயிட்டு பெண்கள் கழிவறையில தான் கழிவு கரைப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒண்ணா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருந்ததா? அடிப்படை இருந்தா, தண்ணி இருந்தா? தலைமை சொன்னாதான் தண்ணியை நாங்க ஓபன் பண்ணுவோம்னு சொல்ற ஒரு டீம். ஆமா, ஈவினிங் 4 மணிக்கு தானே மாநாடு. காலையிலேயே வந்து தண்ணியை ஓபன் பண்ணி குடிச்சிங்கன்னா 4 மணிக்கு எப்படி கிடைக்கும்? அதனால தரமாட்டோம்னு பவுன்சர்ஸ் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் வாட்டர் கேனுங்க. 5 லட்சம் வாட்டர் கேனு முன்னாடியே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. ஆனா அந்த 5 லட்சம் வாட்டர் கேனை யாருக்கிட்டுமே தரலங்க. ஏன்னா தலைமை சொல்லல. ஆமா, புஷி ஆனந்த் உத்தரவு கொடுக்கணும். அப்புறம் கடைசியா என்ன பண்ண அந்த வாட்டர் கேன் எல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாட்டர் கேன்கள் மீண்டு போனது. எல்லாரும் ஒரு வாட்டர் கட்டா தூக்கிட்டு போனான். இன்னொன்னு, அந்த சிறை கைதிகளை அடைப்பது போல அந்த கம்பிகள் அப்படியே நேரா போட்டுட்டு தண்ணி எல்லாம் தூக்கி அந்த பக்கம், அந்த கம்பிக்கு அந்த பக்கம் போடுறாங்க. கைதிகள்லாம் ஐயோ குடியான்னு வாங்களா, அந்த மாதிரி நின்னுட்டு பிச்சு புடுங்கி எடுக்கிறாங்க அந்த பவுன்சர்ஸ் அந்த தண்ணிக்காக. அதான் சொல்றேன், எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து தங்குவாங்கன்னு தெரியாதா? ஒரு நாளைக்கு முன்னாடி வருவாங்கன்னு தெரியாதா? வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அறையோ இல்ல அவங்களுக்கு அடிப்படை வசதிக்கான ஏதாவது ஒண்ணு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா? இல்ல வந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. காலையில மாநாடு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. காலையில வந்து கேக்குறாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இடம் இல்ல, ஒரு புளி சாதம் 80 ரூபா 90 ரூபா 100 ரூபான்னு சொல்றாங்க. நாங்க எதங்க சாப்பிடுறது? இப்படியாங்க ஒரு ஊழல் நடக்குதுன்னு கேக்குறான். கடைக்காரங்கிட்ட போய் கேட்டா இந்த ஸ்டால் போறதுக்கு எனக்கு 5000 ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான். ஆனா ஒருத்தர் 5000 ரூபாய், முன்னாடி போட்டவனுக்கு ஒரு அமௌண்ட், பின்னாடி போட்டவனுக்கு ஒரு அமௌண்ட்னு. இது எங்க போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? தலைமைக்கு போயிருக்கும். தலைமை யார் வச்சிருப்பா? புஷி ஆனந்த தாண்டி வேற யாருமே முடிவெடுக்க முடியாதுங்க. விஜய்க்கு தெரியாம தான் புஷி ஆனந்த் இந்த வேலைகளை செய்வாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா இருக்குல்ல. ஏன்னா ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாம ஒரு பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே தெரியுங்க. ஏங்க பூத் கமிட்டி மாநாடு போட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டுல உட்காரத்துக்கான பாஸ், அந்த பாஸை வித்தவருங்க புஷி ஆனந்த். டிக்கெட் விற்கிறவங்க மாவட்ட செயலாளர். ஒட்டுமொத்த தேட்டரையும் ஒரு மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. வந்த நாளைக்கான டிக்கெட்டை வாங்கிப்பாரு. 200 ரூபா அந்த தேட்டர்ல டிக்கெட்னா இவங்க 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படிப்பட்டவங்க தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர். எங்க இருந்து இது வருதுன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் கிட்ட இருந்து வருது. அப்ப புஷி ஆனந்துக்கு எப்படி இந்த எண்ணம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் வைத்து வியாபாரம் செய்தவர் புஷி ஆனந்த். கண்டிப்பா. இன்னொரு விஷயம், இந்த எம்ஜிஆர் தான் வச்சு முன்னோடியா பேசிக்கிட்டு படமெல்லாம் வச்சுட்டாருல்ல இந்த தடவை. அந்த எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா எப்படி விஜயகாந்த் எப்படியோ செத்தாலும் இருக்கும் போதும் சரி விஜயகாந்த் தேடி நம்ம போயிட்டோம்னா உணவு சாப்பிடாம வீடு திரும்பவே முடியாது. அந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் உணவு போடுறது அவருடைய பழக்கம். எம்ஜிஆரும் அப்படித்தானே. அவர் இருக்கும்போது உணவு அப்படின்றது யாருக்குமே பற்றாக்குறை ஏற்படுத்தியதே இல்லை. இவங்க 12.5 லட்சத்துக்கு பெரிய அந்த கொடிக்கம்பம் வச்சு அதை சேதப்படுத்தினாங்கள ஒரு காரை. அந்த செலவை இந்த உணவு போட்டு அனுப்பியிருக்கலாம்ல. சோ வந்து இவங்களோட இந்த மாநாடு எப்படி இருந்ததுன்னா, ஒரு பிளாக்ல எப்படி டிக்கெட் வித்து அந்த படத்தை ஃபில் பண்ணுவாங்களோ அதே போல இந்த மாநாட்டை வந்து அங்கங்க ஸ்டாலுக்கு வந்து வாடகை விட்டு அதுக்கு ஒரு வட்டி வாங்குறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த தண்ணி பாட்டில 20 ரூபாய் 40 ரூபான்னு தாவேக்கா தண்ணி பாட்டிலே விற்கிறது அப்படின்னுட்டு இது ஒரு வியாபாரமா தான் அந்த இடத்துல நடந்திருக்கே தவிர அங்க வந்தவங்களுக்கு கூட உணவு போட முடியாத விஜய் எம்ஜிஆரையும் விஜயகாந்தும் உதாரணமா சொல்றது வந்து எந்த ஒரு கோமாளித்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நகைச்சுவையான பேசு பொருளா எனக்கு மாறி. ஆமா, கண்டிப்பா. நீங்க ஒரு மாநாடு இல்ல, நீங்க சாதாரணமா ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டிங்கனாலுமே அதுல ஒரு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது கட்சியினுடைய கடமை. அதை நீங்க செய்ய மறந்துட்டீங்களே அப்படின்றதா கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்றாங்க. கூட்டம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி வரல, சேர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகல. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து இந்த பஸ் போற வழியில பள்ளம் வெட்டி அந்த பஸ் இந்த ரோட்டை விட்டு அந்த ரோட்டு கடக்கிறது தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் டிக்கெட்டே கொடுக்காம தடுத்துருச்சு. இந்த பஸ் டிரைவர் மிரட்டிடுச்சு. சேர் கொடுக்குற அந்த கடையை மிரட்டிடுச்சு. அப்ப நாங்க கேரளால சேர் சேர் திருப்பூர்காரன் இங்க அங்கங்க தமிழ்நாட்டுக்காரங்க போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே.
ஆனா இவங்க எல்லாத்தையும் மூர்த்தி வந்தாரு, யாரு நம்ம ஆதவ மூர்த்தி வந்து டைரக்டா வந்து தாவேக்காவுடைய கூட்டத்தை எதிர்த்து பேசினாரு, மேடையிலே பேசினாரு, அப்படி பேசினாரு சொல்லிட்டு திமுக அப்பதான் நம்ம திமுக சார்ந்த ஒரு விமர்சகர் சொல்றாரு 102 டிகிரி வெயில் அடிச்சது, கீழே இருந்த தார்பாயை எடுத்து எல்லாம் தலைமையில போட்டுக்கிட்டாங்க, திமுக சூழ்ச்சி செய்து 102 டிகிரி வெயில் வர வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம். எது சொன்னாலும் திமுகன்னா கூட்டம் வரல. காரணம் என்ன? 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து கூட்டம் வச்சா ஏற்கனவே அங்க பந்தோபஸ்துக்கு போலீஸ் போகணும். இவங்க பந்தோபஸ்துக்கு எத்தனை போலீஸ் இருக்குமா? 3000 போலீஸ் இங்க போடணும். அப்ப நீ அங்க போடுவியா இங்க போடுவீங்க? இங்கதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா அது யார் பாதுகாப்பு? விஜய் பக்கத்துல 4 பவுன்சருங்க, 4 பவுன்சரை கிட்டத்தட்ட 40,000 பேர்னு வச்சுங்களேன். 40,000 பேர் கூட விட்டுருங்க, 4,000 பேர் தூக்கி போட்டு விஜய் ஏதாவது பண்ண வாய்ப்பு இல்லையா? அப்ப அந்த காவலர்கள் இந்த விஜயோட ரேம்ப் அந்த வாக்குக்கும் அந்த சைடு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இடையில எவ்வளவு காவலர்கள் இருந்தாங்கன்னு நீங்க காணொலியில பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு பேர் அங்க இருக்காங்க. அப்ப அந்த ஒரு பாதுகாப்பை கருதி தான் 21ஆம் தேதி வைக்கிறாங்க. இல்ல திமுக சூழ்ச்சி பண்ணிச்சு, அன்னைக்கு வீக்கெண்ட்ல வச்சிருந்தா நாங்க அப்படி லட்சக்கணக்கில் வந்து கூடியிருப்போம். ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் வந்தது விஜய் பார்க்கத்தான். விஜய் ரேம்ப் பார்க்க முடிஞ்சது வீட்டுக்கு போனா இல்லையா, திரும்ப போனா இல்லையா, இதே ரசிகர்கள் திரும்ப போயிட்டாங்க. அதாவது விக்ரவாண்டி மாநாடுல கூட இந்த மாதிரி நடக்கல. ஆனா இந்த மதுரை மாநாடு எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ, அவர் ரேம்ப் வாக் பண்ணி மீண்டும் மேடையை செல்வதற்குள்ள ஒரு பெரும் கூட்டம் வந்து பின்னாடி வீடு தேடி போகுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பைட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் கேட்கும்போது, விஜய பாத்துட்டோங்க, அதுக்குதான் வந்தோம், இதுக்கப்புறம் அவரை நேர்ல பார்க்க முடியுமா தெரியல. தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்த ரசிகர்கள் எல்லாமே விஜய் பார்க்க வந்தவர்கள், விஜயுடைய பேச்சை கேட்க வந்தவர்கள் இல்லை. இவர் என்னமோ ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போறாரு. விஜய சொல்றாருங்க, ஐ வொர்ஷிப் பீப்புள், ஐ செலிப்ரேட் பீப்புள்னு சொல்லிட்டு விஜய சொல்றாரு, நான் அங்கதான் வந்தேன்றாரு. அப்போ விஜய் இதை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கிறார். ரசிகர்கள் வந்து என் மேல விழணும், ரசிகர்கள் வந்து என் மேல துண்டு போடணும், ரசிகர்கள் எனக்கு மாலை போடணும்ன்றது விஜயே எதிர்பார்க்கிறார். அப்போ இங்க ரசிகர்களை நீங்க அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல விஜயை தான் அரசியல் மயப்படுத்தணும் இங்க இருக்கு. இன்னொன்னு, அந்த கம்பி மேல ஏறிக்கிட்டு இந்த பக்கம் விஜய் வரானா, அந்த கம்பி மேல தவழ்ந்து ஏறி வராங்க. விஜய் வந்துட்டு தானே இருக்காரு, அந்த ரசிகர்கள் பாக்குறாருல, தயவு செஞ்சு கீழே இறங்குங்க, நீங்க கீழே இறங்குனாதான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஒரு தலைவரால சொல்ல முடியாதா? அவங்க உயிர் முக்கியமா, ரேம்ப் வாக் முக்கியமா? அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கூட விஜயால அந்த தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ கொடுக்க முடியல. ஆனா அவர் எதிர்பார்த்தது அப்படிதான். பாருங்க, அந்த கம்பி மேல ஏறி தவழ்ந்து வந்து விஜய் பக்கம் மேல வந்து விழ வராங்க அப்படின்னு ஒரு ஹைப் ஏற்படுத்துறாருல, அதற்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணப்பட்டது. ஆகவே அதை விஜய் தான் வந்து விரும்பிதான் வந்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு பேச பொருளாதான் விஜய் விரும்புறாருன்றத நம்ம சொல்றோம். இன்னொன்னு, அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே யாருக்குமே வெக்கமான சூடு சொல்றோம் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியா கடுமையா பேசுறதாவே இருந்தாலும், நீ தாண்டி வரக்கூடாதுக்காக ஒரு கிரீஸ பூசுறான். மனுஷன் வந்து தாண்டி வரக்கூடாதுக்காக கிரீஸ பூசுவாங்க. கம்பி தடுப்பு போடுவாங்க, எல்லா கூட்டத்திலும் தடுப்பு போடுவாங்க. திமுக ஆரம்பிச்சு பாஜக ஆரம்பிச்சு இப்போ சமீபத்துல வந்த எந்த கட்சியா இருந்தாலுமே கம்பி தடுப்பு போடுறது வந்து இவங்க இந்த நிர்வாகிகள் இங்க இருக்கணும், அந்த நிர்வாகிகள் அங்க இருக்கணும், தலைமை நிர்வாகிகள்னு ஒரு இது இருக்கு சொல்லிட்டு வைப்பாங்க. ஆனா கிரீஸ் தடவி விட மாட்டாங்க, முள்வேலி போட மாட்டாங்க. அப்ப நீங்க கிரீஸ் தடவி வைக்கிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? முள்வேலி போடுவீங்களா? ஆடா மாடா, முள்வேலி தாண்டி போவாதுன்றதுக்கு. ஆனா இவன் என்ன பண்ணான்னா, கிரீஸ அவனோட சட்டையாலே தொடச்சிட்டு ஏறி குடிச்சானா இல்லையா? அப்போ இன்னொரு இடத்துல ஒரு பெரிய ஸ்பீக்கர் போஸ்ட், லைட் போஸ்ட்ல இருக்கிற இடத்துல ஏறி இருக்கான். கமெண்ட்ல கேக்குறான்ல, ஏன்டா அதுல கிரீஸ் தடவிளையாடான்னு. அந்த அளவுக்கு நீங்க வேடிக்கையான ஒரு விளையாட்டை பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தானே இருக்கு. நிச்சயமா. அதாவது தொண்டர்கள் முதல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சேர் தரலன்றது திமுக காரணம். சரி, அந்த சேரை உடைச்சு சுக்குநூறா ஆக்கினாங்களேடா, அதுக்கு யாரு காரணம்? வேறுபடி உடைக்கிறாங்க. இவங்களுடைய பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து விஜயனுடைய ட்ரைலர் வெளியீடு, ட்ரைலர் உள்ள போயிட்டு தியேட்டர் உள்ள போயிட்டு சேர்கள் அச்சு வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் விஜய் படமே இந்த தியேட்டர்ல இனிமேட்டு ஓடாதுன்ற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. சாதாரண ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் விஜய் படம் ஏன் இந்த ஸ்பெஷல் ஷோவை கேன்சல் பண்றாங்க? தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே அவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. விஜய் படமும் அஜித் படமும் வரப்போ இவங்களுக்கு வேணும்னே அந்த சேரை உடைக்கிறது ஒரு பழக்க தோஷமா. போட்டி என்ன தெரியுமா? அஜித் ஃபேன்ஸ் அதிக சேர் உடைச்சிருக்காங்களா, விஜய் ஃபேன்ஸ் அதிக சேர்? நொறுங்கிய ரோகிணி தேட்டர், நொறுங்கிய மீரா தேட்டர், நொறுங்கிய அந்த தேட்டர் இந்த தேட்டர் அப்படின்னு வரணும். அதுக்காக அதே மாதிரி இப்போ இந்த போன மாநாடு ஒரு 2000 சேர் வந்துருக்கும், இந்த மாநாடு 10,000 சேர் வந்துச்சு. சேர் ஓனர்லாம் புது சேருங்க வாங்கிட்டு போட்டது, எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இப்போ வேணும்னே உடைக்கிறீங்க பார்த்து. விஜய் பேச ஒரு சேரா உடைச்சு இந்த ஒரு இதெல்லாம் பார்ப்போமே, அந்த மாதிரி மீம்ஸ் கண்டென்ட்டா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு ஒரு மோசமான செயல்.
இல்ல இது வந்து அவங்க தெரியாம செய்யறாங்களா இல்ல தெரிஞ்சே செய்யறாங்களா அப்படின்னும் போது நீங்க சொன்னது போல இந்த படத்துக்கே வந்து தெரிஞ்சு செய்யும் போது மாநாட்டுல மட்டும் என்ன தெரியாமல செஞ்சுட்டு போறாங்க. ஆகவே வந்து வேணும்னுமே செய்யப்படுற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இந்த சேர்கள் வந்து எதுக்கு போட்டுதான் அந்த சேர்கள் இருக்கணுமா? எவனாவது ஒருத்தன் சேர்ல உட்காந்து நீங்க பாத்தீங்க? என் கண்ணுல படல. நிறைய சேனல்ல நான் பாத்துட்டேன். சேருக்கு மேல ஏறிக்கிட்டாங்க, சேரை தூக்கி தலையில போட்டுக்கிட்டாங்க, இல்ல அந்த சேரை உடைச்சு கீழே போட்டாங்களே தவிர அந்த சேர்ல எவனும் உட்காந்து பார்க்கவே இல்லை. அப்போ நீங்க எதற்காக அந்த சேர் வந்து கேட்டு அது கிடைக்கல அப்படின்னு வெளியில போய் வாங்கி, அதாவது அதர் ஸ்டேட்ல வாங்குறேன்ற பிம்பத்தை உருவாக்கி வாங்கி அந்த சேரை உடைச்சு போடவா இவ்வளோ சீன் போட்டீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. சேர்ன்றது வந்து அவங்க வேணும்னே உடைக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இந்த மாநாட்டில் நாங்கள் 10,000 வச்சுட்டோம், அடுத்த மாநாட்டில் நான் 50,000 சேர் உடைக்க காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்றாங்க. இது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை எந்த ஒரு கட்சி. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு பெரிய மதிப்பே இல்லையோன்ற மாதிரி ஒரு தோணுது. அப்போ இந்த ஆட்கள் கிட்ட நீங்க ஆட்சி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதே போல நீங்க விஜயோட பேச்சு எடுத்துக்கிட்டீங்க, எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு நல்ல தரமான ஒரு பேச்சை கொடுப்பாரு, இல்ல ஒரு ஆவரேஜான ஒரு பேச்சு கொடுப்பாரு. ஒண்ணுமே இல்லைங்க. போன மாநாடு பேசுனதுக்கும் இந்த மாநாடு பேசுனதுக்கும் பெரிய டிஃபரன்ஸே இல்லை. எல்லாமே ஒண்ணுதான். வார்த்தை வேணா முன்ன பின்ன இருக்கலாம். இன்னொன்னு பேரை மென்ஷன் பண்ணி இவர் ஸ்டாலின், இவர் மோடி, இவர் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. முக்கியமா பேசுவார், சீமானை பத்தி பேசுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பெருசா அவர் பேசின மாதிரி தெரியல. நீங்க வந்து மறைமுகமா சிங்க கதை அந்த கதை இந்த நீ தைரியம் இல்லை தானே உனக்கு? சீமானை பத்தி பேச தைரியம் இல்லைல்ல. அப்ப என்ன நீ பெரிய சிங்கம்? நீ சிங்கம்னா என்ன? சிங்கம் வந்து பசிக்கு எதுவும் வேட்டையாடாதா? நமக்கு பல்வேறு கேள்விகள் வருது. சீமான் உன்னை உன் ரசிகர்களை விமர்சிக்கிறாரா, அணில்றாரா, அணில் குஞ்சிடுறாரா? தைரியம் தான் பேசு. 8.8% வாக்கு வச்சிருக்காருங்க, பேசுறதுக்கு தைரியம் இல்லை. இன்னைக்கு தான் நீ என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்லி வந்தீங்க? நாங்கள் வந்து இந்த பாலிடிக்ஸ் பண்ண போறோம், அந்த பாலிடிக்ஸ் பண்ண போறோம், நாங்கள் யாரையும் திட்ட மாட்டோம், இந்த ஆச்சா பூச்சான்னு கத்த மாட்டோம். எதிர்ப்பே கிடையாது. பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்ச வரைக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சில போச்சுங்க. அதாவது அந்த ஹையர் அந்த சொல்றது பெரிய வாய்ஸ்ல தான் போச்சு, கத்துற டோன்ல தான் போச்சு. ஒரு வார்த்தை இறக்கி ஏத்தியே பேசல. ஆனா நீங்க சொன்னது நாங்க ஆச்சா பூச்சான்னு கத்த மாட்டோம் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிதானே நீங்க போன மாநாடு ஆரம்பிச்சீங்க. ரொம்ப சைலண்டான அரசியல் அப்படின்லாம், சைலண்டான அரசியல், ஸ்டெடியான அரசியல், இந்த அரசியல் அந்த அரசியல்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுங்க? ஏங்க கத்துறீங்க? கத்தக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. அரசியல்வாதினா மக்கள்கிட்ட கத்தி தான் பேச வேண்டியன்றது உங்களுக்கு இப்போதான் தெரியுது. அதுவே உங்களுக்கு இப்போதான் தெரியுது. ஒருத்தரை நீங்க பேர் சொல்லி நான் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாங்க வந்து பியூர் பாலிடிக்ஸ் பண்றோம் அப்படின்னீங்க. இப்ப ஏன் ஸ்டாலின்றீங்க, இப்ப ஏன் மோடின்றீங்க, அங்கிள் வேற ஏன் சொல்றீங்க? அப்ப அசிங்கமான அரசியல் நீங்க இப்ப செய்றீங்களா? உங்களுடைய முன்ன பேச்சுக்கும் இப்ப பேச்சுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பேசும்போது என்ன பேச போறோம்? அதாவது எல்லா ஒரு அரசியல் கட்சியும், நம்ம டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் எங்களுடைய கொள்கை இதுதான், எங்களுடைய கோட்பாடு இதுதான், இதுக்காக தான் நாங்க உழைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா இல்லையா? அதை கூட உங்களால நிர்ணயம் பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் சொல்றேன் பாருங்க அப்படின்னாரு. நம்ம கூட பெருசா ஒரு 50 லிஸ்ட் வச்சிருப்பாரு போல அப்படின்னு நினைச்சோம். ஆனா என்ன சொன்னாரு? பெண்களின் பாதுகாப்பு, இந்த முதியோர், அவங்க இவங்க படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்ல என்னென்ன சலுகைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம். இது ஒரு அரசியல் தேர்தல் அறிக்கையா? இது தெருமுனை கூட்டத்துல கூட இருக்க பேசுவாங்கல்ல பேச்சாளர், அவன் சொல்லுவான் இந்த கட்சி வந்தா இதை செய்வாங்க அப்படின்னுட்டு. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தெருமுனை கூட்டத்துல நின்று பேசுறாங்க தெரியுமா, ஒரு சாதாரண நபர். அவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்களேன். இதுலயே தெரிஞ்சிடும் உங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு உச்சத்துல நீங்க வந்து முன்னேறி இருக்கீங்க அப்படின்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவரு நடிச்சுட்டு தான் வந்தார். நான் ரிட்டையர் ஆயிட்டு வந்தேன்னா, நான் ரிட்டையர் ஆயிட்டு வந்தாரு கமலஹாசன் நீங்க சொல்றீங்க கூட வச்சுப்போமே. கமலஹாசன் ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டு விக்ரம்னு ஒரு பெரிய படம் கொடுத்துட்டாருங்க. நீங்க இப்பவும் ஒரு பெரிய படமும் கொடுக்கலங்க. லியோவும் பெருசா ஓடல, கோட்டும் பெருசா ஓடல. ரிட்டையர் ஆயிட்டு வந்தீங்க தானே நீங்க, அப்படிதானேங்க இருக்க பாக்கிறதுக்கு. இது இன்னொரு பக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவர் பெரிய ஜெயலலிதா, பெரிய கலைஞர், இவர் பெரிய ஆளுமை. இவர் பேசுறப்போ நிர்வாகிகள் யாருமே உட்காரக்கூடாது. ஏன்? தலைவர் பேசுறாரு. யார் போட்ட கட்டளை? ருசியானது போட்ட கட்டளை. ஆதவர்ஜின் சுயமரியாதைக்காக நான் பேசுற பேச்ச பேசக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க விசிகாவில. நான் இந்த கட்சியில எதுக்கு வந்து சேர்ந்தேன்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக, பட்டியல் சமூக மக்களுக்காக பேசதானே வந்தேன். நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து நீங்க என்னை கட்சி விட்டு வெளியேற்றுறீங்கன்னு சொல்லிட்டு துணிவோடு வெளியேறியவர் ஆதவர்ஜுன் போய் இன்னைக்கு எத்தகைய கூட்டத்துல போய் சேர்ந்திருக்காருன்றதை நீங்க பாக்குறீங்களா? ஆதவர்ஜுன் அங்க நிக்கலங்க, அசிங்கமா போச்சு. ஏன்?
விஜய் பேசுறப்போ நம்ம எழுந்து நிக்கணும். இங்க நடக்கலங்க, செயற்குழு கூட்டம் ஆமா தீர்மானம் வாசிக்கிறப்போ அங்கேயும் எழுந்து நின்னாங்க, இங்கேயும் என்னங்க இது மைண்ட் செட்டு? எப்படிப்பட்ட மைண்ட் செட் இது? சமூக நீதி. எப்படி இப்ப ஒரு தலைவர் பேசுறாருன்னா நீ எழுந்து நிக்கணுமா? அப்ப நீ ஸ்டேஜ்லயே உட்கார தேவையில்லையா உங்களை எல்லாருமே? இல்ல விஜய் சொன்னார்ல சமூக நீதி காப்போம்னு, அந்த சமூக நீதி இதுதான். எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இவங்க இருக்காங்க? அதை தீர்மானம் வாசிக்கல, எது ஒழுங்கா பண்ணீங்க நீங்க? எதையுமே ஒழுங்கா பண்ணாத ஒரு கூட்டம். இதுல வேற நம்ம ராஜ்மோகன் வேற வெற்றி வீரர், அந்த வீரர், இந்த வீரர், அந்த சூரர், இந்த ஒண்ணுமே இல்லைங்க. அங்க என்னங்க இருக்கு? யாராவது ஒருத்தரை டைரக்டா இதான் சீமான நீங்க உங்க ரசிகர்கள் நீங்க எல்லாருமே வந்து செத்து போனதை கெட்டு போனதை நாங்க தொட மாட்டோம். சீமான் ஆரம்பிச்ச கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு தெரியுமா? 10 பேருங்க, ஒத்த ஆளு. சீமான் நின்று ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காரு, 10 பேரு சேரெல்லாம் காலியா இருக்கு. அப்படி ஆரம்பிச்சவரு இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களோட அங்க இருக்காரு. நீங்க லட்சக்கணக்கான தொண்டர்களோட ஆரம்பிச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்க கட்சியில 10 பேரோட இருக்கணும். கமலஹாசன் சாட்சி, நேரடி சாட்சி. இல்லைங்க யாருமே, கமலஹாசன் ஒத்தை நபர் மட்டும்தான் மக்கள் நீதி மையத்துல இருக்காரு. கூட்டம் போட்டாங்க, பொதுக்குழு கூட்டம் போட்டாங்க, யாருமே வரல, கூட்டம் கலைக்கப்பட்டது. நாளைக்கு விஜய்க்கும் இதே நிலைமை நடக்கும் அப்படின்றத சொல்றோம். ஏன் சீமானையும் செத்து போனவர் கெட்டு போனவர் நீங்க யாரையோ சொன்னதா கூட இருக்கட்டுமே, உங்க ரசிகர்கள் யார சொன்னதா சொல்றாங்க? ப்ரோ உங்கதான் ப்ரோ சொல்றாங்கன்னு சீமானோட யாருங்க செத்து போனவரு? 4 பேருங்க, 5 பேர், 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் எதுல பேசுவார்? மாட்டு வண்டி மேல, குட்டியான மேல, அங்க இங்கன்னு பேசி இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களை அப்பயும் மாறல. துப்புரவு பணியாளர்களா நேரம் வந்து களத்துல உட்காரு, கைது பண்ணி வேலை செல்ல வச்சுட்டாங்களா, நேரம் அங்க போய் இன்னைக்கு துப்புரவு பணியாளர் ஒருத்தர் இறந்துட்டாரு, நேரா போறாரு. இன்னொன்னு, நேற்று ஏதோ ஒரு பட விழாவுக்கு போயிருந்தாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சேர் போட்டிருந்தாங்க. ஸ்பெஷல் சேர்னா ஒன்னும் சோஃபா குஷன் இந்த மாதிரி போடலன்னு வச்சுக்கோங்களேன். சேர்ல வந்து சும்மா ஒரு கலர் துணி போர்வை மாதிரி போட்டிருந்தாங்க. மத்த சேர் பிளாஸ்டிக் சேரா இருந்தது. அவர் அதுல நான் உட்கார மாட்டேன், அந்த சேரை தூக்கு. அவங்களும் சொல்றாங்க வரவங்க, இல்ல சார் நீங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க, ப்ளீஸ் இதுல உட்காருங்க, அந்த சேரை தூக்கு, அந்த பிளாஸ்டிக் சேரை எடுத்து போடு, அப்பதான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அதை மாத்துறாரு. அவர் அந்த இடத்துல ஒரு சீஃப் கெஸ்டா வந்துட்டு அவர் அதுல உட்கார்ந்தா யாருமே அதை பத்தி பேச போறது கிடையாது. ஆனா என்ன, நான் ஒரு தலைவன் தான், ஆனா நான் உங்களோட தலைவன், நீங்க எந்த சேர்ல உட்காருங்களோ நான் அதுல உட்காருவேன். ஆனா விஜய் மாநாட்டுல என்ன நடந்தது? இவர் கேரவன்ல ஏசியில தூங்கிட்டு இருந்தாரு, இவங்க 102 டிகிரி செல்சியஸ்ல, அதாவது அப்பளம் போல பொறிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும். தார்பாய் சீட்டு உள்ள பூந்துட்டு சட்டை எல்லாம் கட்டிட்டு வெறும் பனியனோட இதுதான் இவங்க செய்ததா அப்படின்ற மாதிரியான கேள்விதான் எழுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீமான் சொன்னதான் நமக்கு ஞாபகம் வருது. சீமான் வந்து 2011-15 காலகட்டம் சொன்னாரு, இங்க பாருங்க நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், முழக்கம் எப்படி இருக்கும்னா இனிமே நாம் தமிழர் ஒழிக நாம் தமிழர் வாழ்கதான், சீமான் ஒழிக சீமான் வாழ்க்கம் தான் முழக்கம் இருக்கணும். அதே போலதான் நடக்குது. இப்போ ஏங்க பல கட்சி இருக்குங்க, சீமான் விமர்சிக்காத கட்சியே கிடையாது. நேத்து வந்த கட்சியில இருந்து அனுபவிச்ச கட்சி வரைக்கும் விமர்சிக்கிறார். எந்த தொண்டர்களுமே சீமான் ஒழிகன்னு சொன்னதில்லை. இன்னொன்னு சீமான அசிங்கமா பேசுனதில்லை, கெட்டு போனவன் செத்து போனவன்னு பேசுனதில்லை. ஏன் தெரியுமா? சீமானுடைய பண்பு அவங்களுக்கு தெரியும். அப்பயும் ஒரு சில தாவேக நிர்வாகிகளை நம்ம பாராட்டுறோம். அண்ணன் சீமான்னு மென்ஷன் பண்ணி ஒரு சில இடத்துல அவங்க பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதுவுமே சீமான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பின் காரணமாக வந்ததா தான் இருக்குமே தவிர விஜய் சொல்லி கொடுத்த பண்பாக இருக்காதுன்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அங்கிள்னு ஒரு முதல்வர் சொல்றீங்க, ஓகே, அது நீங்க வந்து பொலிட்டிக்கலா, நீங்க வந்து ஒரு சர்காஸ்டிக்கா உள்ள ஒரு ஃபன்னியா கூட ஒரு ஃபன்னியா ஒரு பிரதமரையோ ஒரு முதல்வரையோ, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியும் இருக்கு, அண்ணன் சீமான் அவர்களும் இருக்கு, என்னைக்காவது தரக்குறைவா ஒரு முதல்வரை விமர்சிச்சிருக்காரா? கருத்தியல் ரீதியா அட்டாக் பண்ணுவாரு, கருத்தியல் ரீதியா தாக்குவாரு. ஆனா முதல்வர் வந்து மாமான்னு என்னைக்காவது பேசுகாரா? மாமான்னு நீ தமிழ்ல சொன்னா இன்னும் கொச்சையா இருக்கும்ன்றதால அங்கிள்னு இங்கிலீஷ்ல நீ சொல்ற. ஆனா மத்தவங்களுக்குலாம் அது புரியாதா அவரை மாமான்னு சொல்றேன்ட்டு? அதனால திமுக காரங்க எல்லாம் கொதிச்சு இருக்காங்க. இதுக்கப்புறம் டிவிக்கு வேற எங்கேயா கூட்டம் போடுமானே தெரியல, அந்த அளவுக்கு காண்டல இருக்காங்க. இவங்க வந்து தான் தலையில தானே மண்ண அள்ளி போட்டுக்கிற கதையா விமர்சனம் பண்றன்ற பேர்ல ஒரு தகுதி தராதரம் தெரியாம முதல்வர் நமக்கு பிடிக்கல, அது 1000 கருத்து வேறுபாடு. ஒரு முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்க தெரியாத ஒரு தலைவர், அரசியல் கட்சி தலைவர், மாற்று அரசியல் 2026ல மாற்றத்தை கொண்டு வர போறவர். யாராவது நம்புவாங்களா?
அதான் சொல்றேன், அந்த மாதிரியே வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்து நீங்க வெறும் அரசியல் இல்ல, நீ எப்பவும் போல அந்த டோன்ல கத்தி உங்களால் நான் உங்கள் விஜய் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்காக உழைக்க இந்த ஊன்னு ஒரு 10-15 வார்த்தை வச்சுங்களா, அந்த வார்த்தையோட பேசி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். தேவையில்லாம எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி போட்டு நேற்று போல சொல்றாங்க. அதிமுக இருக்கவங்கலாம் கேட்கறாங்க, 11 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று கை கட்டி சாரி கேட்டதை மறந்துட்டீங்களா விஜய் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க தான் சொன்னீங்க சிங்கம்னு, அந்த சிங்கம் தான் அன்னைக்கு போய் கை கட்டி ஜெயலலிதா கிட்ட போய் நின்றுச்சு, அதை மறந்துட்டீங்களா விஜய்? இன்னொன்று சொன்னீங்களே, நான் இன்னைக்கு ஒரு மேல இடத்துல இருந்தேன்னா கருணாநிதி அவர்களுக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா விஜய்? பேரெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்குப்பா. கருணாநிதி குடும்பத்துல வைக்கிற மாதிரி எவ்வளவு பேர் வைப்பாங்க. உதயநிதியை பார்த்துட்டு உதயநிதி நல்ல உழைப்பாளி, உதயநிதி என் தம்பி அப்படி எல்லாம் சொல்றத மறந்துட்டீங்களா விஜய்? ஸ்டாலின் அவரோட நிகழ்ச்சியில இப்போ ஒரு கல்யாணத்துல பார்த்துட்டு கட்டி பிடிச்சி நல்ல முதல்வர்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்களா இல்லையா? இன்னைக்கு தான் நீங்கள் சிங்கம் என்று நீங்கள் உணர்ந்தீர்களா என்ற கேள்வியும் நம்ம கேளுதில்ல. சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கதை சீமான் சொன்ன குட்டி கதையை கூட காப்பி அடிக்கிறீங்க. அது 2021லயே சொல்லிட்டாரு, அத 2025ல ரீமேக் பண்றாரு கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையோட. கட்சி கொடியை காப்பி அடிச்சீங்க, கட்சியினுடைய அந்த பேர் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த கட்சி பொறுப்பாளர், அதை காப்பி அடிச்சீங்க. கொள்கையில தமிழ் தேசியம் வேலுநாச்சியார் போட்டோ காப்பி அடிச்சு வச்சிட்டீங்க, காமராஜரை வச்சுட்டீங்க, அதை வச்சுட்டீங்க, எல்லாத்தையும் சீமானும் காப்பி வச்சிட்டீங்க. கதை விடுவாங்க. காரணம் என்னன்னா, இவருக்கு எழுதி கொடுப்பவர் சீமானுடைய ரசிகர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். சீமான் அவர்களுடைய ரசிகர், சீமான் அவர்களுடைய தொண்டர். சீமான் பேசுவதை எல்லாம் எழுதி வைத்து மனதில் வைத்துக் கொண்டிருப்பவர் அவர். சரி, பேசும்போது சார் இதே ஆட் பண்ணீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமனே, உங்களுக்கு இவங்களுடைய அஜெண்டா தெரியாதுங்க. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஸ்லீப்பர் சொல்லுங்க, அவருடைய வேலை என்னன்னா சீமான் பேசுனதை விஜய பேச வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி உடனே ஆக்ஷன் ரியாக்ஷன் வீடியோ வந்துடுச்சு, போட்டாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஸ்லீப்பர் செல்ல விஜய் தோத்து போறதுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் செல். இது ஒரு ஸ்லீப்பர் செல். 2வது குசியானது பாவம். இதுல ஆதவும் விஜய் தான் மாட்டிங்கன்னா அந்த கட்சியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆதவ வச்சு எவ்வளவு ஊட்டி பரட்டி பாக்குறாரு ராகுல் காந்தி. இன்னொரு விஷயம், ஆதவ நீங்க சொல்றீங்க, எனக்கே அந்த ஆதவம் இருக்கிறதே விஜய்க்கு ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு தான் சொல்றேன். நீ ஒரு மனுஷன் கிட்ட கண்டிப்பா நீ மக்கள் கிட்ட நல்ல விஷயங்களை பேசணும்னு வச்சுக்கோ, உன் பின்னாடியே மொத்த மக்களுடைய பணத்தை சுரண்டி பல குடும்பங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கினான் பத்தியா மார்ட்டின்னு, அவனுடைய மருமகனை கூட வச்சிருக்கேன். அப்படி வச்சுக்கிட்டு நீலாம் நியாயம் பேசுனா மக்கள் உன்னை காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? அப்போ ஆதவ அர்ஜுனா எதுக்காக உன் கூட வந்தான் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு மொத்த காசை இவ்வளவு மாநாடு போறீங்க, இவ்வளவு எங்க இருந்து வருது? மார்ட்டின் குடும்பம் பணம் தானே உங்களுக்கு வருது. அப்போ உங்களுடைய முதுகு பின்னாடி இவ்வளவு அழுக்கு இருக்கு, இவ்வளவு கதையை உங்க பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய போற, பெண்களை பாதுகாக்க போறேன்ற எத்தனை பெண்ணு தாலியா இருக்கிறதுக்கு இந்த மார்ட்டின் குடும்பம் காரணமா இருந்திருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. புரியுது. இவ்வளவு கேள்வி எல்லாம் போக கூட்டம் எவ்வளவு வந்தது அப்படின்னு கேட்கறப்போ, ஒரு பக்கம் 30 லட்சம், ஒரு பக்கம் 50 லட்சம். 50 லட்சம் எவ்வளவு தருவாங்க? 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டா 10% ஓட்டுங்க அப்படின்னு இவங்க பில்டப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி எவ்வளவு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்ல ஒரு தம்பி போயிட்டு வந்தால அவங்ககிட்டே நம்ம கேட்டோம், 5.5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க, 5 லட்சம் பேர் 50,000 பேர் வந்திருப்பாங்கன்னு சொன்னோம். ஆனா சரியான கணக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. மீதி ஃப்ளோட்டிங்கா ஒரு 20,000-30,000 பேர் போனது வந்ததுமா இருந்திருப்பாங்க அப்படின்றதுதான் தகவல் சொல்லப்படுது. ஆனா 50 லட்சம் இவங்க சொன்ன கதையை பாருங்க எப்படிப்பட்ட கதையா இருக்கும்னு சொல்லிட்டு. விஜயனுடைய அரசியல் மாநாடு பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலை ஏற்படுத்தும். அது ஒரு வாரம் பேசுபொருளா இருக்கும் நம்ம நினைச்சோம். ஆனா அது ஒரு நாளையே முடிஞ்சிச்சு. நம்மளும் அதை ஜவு போல இழுத்து பார்க்க சரி என்னதான் உள்ள வர ஒண்ணும் கிடையாது. 26 தேர்தலுக்கு அப்புறம்குள்ள இவங்க என்ன பண்ண போறாங்க? அடுத்த மாநாடு போட்டா இங்க உள்ள கூட்டம் குறையும். ஏன்னா பாத்துட்டாங்க விஜய, பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திரும்ப நீ போட்டு நடந்தது காட்டணும். இப்போ ஒரு தடவை என்ன பண்ணாரு, துண்டு போட்டு வாரி துண்டை போட்டு நடந்து காட்டினாரு. இப்போ துண்டை போட்டு நடந்தா அது போட்டோஸ்லாம் வெளியே இருந்துச்சு. திரும்பவும் போட்டா அதே மாதிரி இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, தலையில கட்டாரு, அடுத்து இடுப்புல கட்டிப்பாரு. உங்களுக்கு புரியுது? அதுக்கு அடுத்து என்ன பண்ணாரு, காலில் என்ன கட்டலாமா? இப்படி மாத்தி நீ நடந்தாதான் அவரே ரசிப்பான். ஆமா, அததான் சொல்றேங்க. இப்ப நீ ஒரே மாதிரி நடந்து போயிட்டு நடந்து வந்தீங்கன்னா அவன் ரசிக்க மாட்டான். அதான் நீங்க பாத்துக்கணுமே, புதுசா ஏதாவது பண்ற அடுத்து அப்புறம் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட்டே வருவாரு, அடுத்து பாட்டு பாட்டே வருவாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு, சார் நீங்க 35 நிமிஷம் அங்க பேசுறீங்க, அது வேஸ்ட் டைம் சார், யாருமே பார்க்கல, நம்ம தேவையில்லாம நிக்கதான் நீங்க காலம். நீங்க என்ன பண்ணுங்க,
பேசிக்கிட்டே நான் வந்துட்டு பேசிக்கிட்டே போயிடுங்க, பசங்க ஆளுங்க பேசிக்கிட்டே இல்ல அதை கேட்டு விட இவங்க ஸ்டைல், இவரு வந்து நடிகர் தானே, அது ஒரு படமாவே போட்டுருவோம், எல்லாரும் உட்காந்து கை தட்டி பார்த்துட்டு போயிடலாம்ல. ஆஹா 1/2 மணி நேரம் ஷோ சூப்பரா இருந்ததுயா அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. அப்படிதான் இருக்கு. தாவேகாவுடைய இந்த மாநாடு ரொம்ப கவலைக்கிடமான மாநாடா இருக்கு. மக்கள் எல்லாம் 2 பேரும் செத்து இருக்காங்க. அதுக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கலாம், இல்ல ஒரு நிதியாவது கொடுத்துருக்கலாம். கார் ஒன்றும் உடஞ்சிருக்கு, அந்த காரை நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு இனோவா காரை போட்டு எடுத்து போறாங்க. உண்மையிலே கொடுத்தாங்களா தெரியல, நான் கொடுத்துருக்கணும். இன்னொன்னு கடைசியா ஒண்ணு சொல்ல வருது என்னன்னா, அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரோட கூட்டம், எல்லா கட்சி தலைவருமே, இப்போ அனைத்து சீமான் அவர்கள்லாம் வந்து சொல்லுவாரு, விஜயகாந்த் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்டதில்லை நம்ம நேரடியாக. ஆனால் சீமான் அவர்கள் சொன்னதை நம்ம நேரடியாக கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். கூட்டம் முடிஞ்சது, எல்லாம் போய் ஒன்னா போய் சேருங்க, ஃபோன் பண்ணுங்க எனக்கு போயிட்டுன்றதை சீமான் அவர்கள் சொல்றதை நம்ம நேரடியாக கேட்டிருக்கோம். ஒரு வார்த்தையாவது இந்த கூட்டத்தின் மீது அக்கறை இருக்குன்றதை நம்ம தலைவர் அக்கறை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பெருசா இவர் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல, சொல்லவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கூத்து முடிஞ்ச பிறகு கூத்தாடி கிளம்புனா அது போலதான் இருந்தது. கூத்தாடின்னு என்ன சொல்றீங்க? கூத்தாடி போலதான் இன்னும் விஜய் இருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுது. பாட்டு போட்டு என்ட்ரி கொடுக்கும் போதே தெரியல நீங்க ஒரு கூத்தாடி தானே. ஏன்னா உங்களை நம்பி வந்த 2 லட்சம் பேருங்க, அவங்க எப்படி வீட்டுக்கு போவான் இப்போ அப்படின்ற உங்களுக்கு ஒரு அடிப்படை தெரியாதா? பார்த்து வீட்டுக்கு போங்க, பொறுமையா இருந்துட்டு போங்க. உங்களுக்கு இங்க தங்கும் வசதி இருக்கு, சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, பாத்ரூம் இருக்கு. பொறுமையா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல நகருங்க, மொத்தமா போகாதீங்க. வீட்டுக்கு போயிட்டு புசியானதுக்கும் மாடசாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றையாவது சொல்லியிருக்கலாமோ அப்படின்றது தோணுது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல, ஒரு மொக்க மனடா முடிஞ்சதுன்றதான். இன்னொரு விஷயம், மாநாடுலாம் முடிஞ்ச பிறகு அவன் கிளம்பி போயிட்டான்ல, அங்க இருந்த கம்பி, அங்க இருந்த மீதி இருக்க அந்த இரும்பு பொருட்கள் எல்லாத்தையும் போய் காயினாங்கல்ல சுட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை கூட விட டேங்க தலையில தூக்கி வச்சு எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு டேங்க் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். இதுல என்ன திமுக அதிமுக கூட்டமே பரவாயில்லையோ தோணுது. ஏன்னா அவன் சேர் மட்டும் தான் எடுத்துட்டு போவான், டேங்க் எல்லாமே தூக்குவான். எனக்கே பாம்பு என்னையா மலையே தூக்கிடுவீங்க போல இருக்கு. சொன்னாரு கம்பி எடுக்காதீங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா இவங்க பாவம் ஒரு எதுவுமே வைக்கலங்க. தார்பாயி அது இது கம்பி மொத்தம் ஒருத்தர் நடுரோட்ல நட்டு வச்சுக்கிற கொடி கம்பத்தை புடுங்கி அதுல இருக்கிற கொடி மடிச்சு பாக்கெட்ல வச்சு எல்லாருமே ஒரே ஒரு கொடி மிஞ்சல. அப்ப பாருங்க அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு. வந்த வரைக்கும் லாபம், நம்ம வந்து ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துக்கிறோம். அந்த 2000 ரூபாய் இந்த இரும்பு போட்டு காயிலாங்கல்ல கேக்குறாங்க. ஒரு கேஸ் தண்ணி எடுத்துட்டு போய் அவன் என்னங்க பண்ண போறான்? போற வழியெல்லாம் ஊத்திட்டு போவானா, இல்ல போறதுல குடிச்சிட்டு போவானா? ஒண்ணும் கிடையாது. அவனுடைய நோக்கம் நம்ம அந்த தண்ணி பாட்டல்ல தலைவரோட ஸ்டிக்கர் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சுக்காரு. இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப இந்த தமிழ்நாடு அரசியல் களத்திலே பார்க்காத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து என்ன சொல்றது, ஒரு அருவருப்பான ஒரு கூட்டம் தான் சொல்லணும். இல்ல மீண்டும் நாங்க என்ன பாக்குறோம், இன்னொரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னொரு 2 கூட்டம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டையங்க அப்பா இனி தாவைக்காக வாழ்நாள்ல ஓட்டு போடக்கூடாதுனால எந்த ஒரு குடும்பத்திலயும் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஆகவே இன்னும் உங்க தற்குறித்தனங்கள் தொடரட்டும், உங்கள் அணில் குஞ்சுகளின் சேட்டைகள் தொடரட்டும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். நன்றி தம்பி. நன்றி.